இன்னைக்கு தோட்டத்துல இருக்க எல்லா வேலையும் நம்ம வந்து கடகடன்னு முடிச்சுட்டு நாமக்கல் கிளம்ப போறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பில்லர் ஆஃப் த ஃபேமிலி அதாவது என்னோட ஹஸ்பண்டுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ செலிப்ரேட் பண்ணலாம்னு நாமக்கல் கிளம்ப போறேன். ஃபர்ஸ்ட்டு இங்கேருந்து நேரா நம்ம வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிரலாம். அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ரெஸ்டாரண்ட்லாம் மூவி போலான்னு பிளானு. நானும் என்னோட சிஸ்டர்லாம் பையன், என்னோட பையன் எல்லாருமே கிளம்பியாச்சு. ஸோ கோயிலுக்குலாம் போயிட்டு வந்து நம்ம சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல்ல இந்த கந்தவிலாஸ் ஹோட்டல் இருக்கு. அங்க தான் இன்னைக்கு போயிருக்கோம். கோயிலுக்கு போனப்போ பெருசா நாங்க வீடியோ எடுக்கல. போய் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. இந்த ஹோட்டல் வந்து நாமக்கல் வந்து திருச்செங்கோடு ரோட்ல இருக்கு. ஸோ புதுசா தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு அங்க வந்தாச்சு. பிரித்திஷ் இன்னைக்கு விரதம். இல்லை ஒரே இலை போதும். அவனுக்கு வேண்டாம். ஒரே இலை மட்டும் தம்பிக்கு மட்டும் வை. ஆமாம் ஃபோன் வாங்கினா நாங்கள் வந்து ஃபோன் வாங்கினா ஒன்லி 25,000. மோட்டோ உண்மையாலுமே பில்டு குவாலிட்டி நல்லாயிருக்கு. மற்றபடி தெரியல. நீ போட்டுக்க. ஓ ஸ்பூன் இங்கே இருக்காங்க. என்ன லெக் பீஸ் கொடுக்க மாட்டாங்களோ? முட்டை எனக்கு வேணாம். பிரித்திஷ் முட்டை சாப்பிட்றியா? சரி விடுங்க விடுங்க. அவனுக்கு வேணான்னா அவன் பங்க நம்மளே சாப்பிட்டுக்கலாம். ஓகே. உனக்கு லெக் பீஸ் இல்லையா? ஏமாத்திட்டாங்கடா பரமா நம்மளை. பிரித்திஷ் லெக் பீஸ்னா நேரம் சாப்பிட்ருப்பான். இன்ஸ்டாகிராம் ஊற்றுங்க கொஞ்சமா. ஏன் வரமாட்டேங்குது? நல்லா இருக்கு. டேஸ்ட்டு காரமாக இருக்கும் லைட்டாக. நான் நிறைய இதை பார்த்துக்கேன். கொஞ்சம் முட்டை, கொஞ்சம் சிக்கனு, கொஞ்சம் பிரியாணி, கொஞ்சம் ரைத்தா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிடும். ஆஃபீஸ் கவர வைக்கணும். ஆமாம் ஷேர் பண்ணு. அந்த ஆம்லெட் மட்டும் நிறைய எப்படி ஊறி போய் சப்பாத்தி சாப்பிட்றாங்க. சப்பாத்தி சாப்பிட்றாங்க ஆம்லெட். அப்படியே வச்சு தம்பி வச்சு. இல்லை ஆம்லேட்லாம் இருக்குங்க. உனக்கு தான் முக்கால்வாசி ஆம்லேட். உனக்கு ஆம்லேட் வந்திருக்கா? ஆம்லேட்டு சிக்கனு நல்லா இருக்கு. அது எந்த பரோட்டா வந்தாலும் ஊற வச்சு சாப்பிட்டா நல்லா தான். இல்லையா பிரதேஷ்? போதும். அங்கே சின்னதாகவே இல்லையான்னு. ஓகேடா அங்கே வேறு சின்ன ஐஸ்கிரீமே இல்லையான்னு. எல்லாமே பெருசாக தான் இருந்துச்சா? அது என்ன ஃப்ளேவர்னு பார்த்தியா? அதெல்லாம் யார் பார்க்குறா? நல்லா இருக்கா?
அது பரவாயில்ல, ரேட்லாம் ரீசனபுளாக தான் இருக்குது. வடை பரோட்டா 150. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஐட்டம்னா அப்புறம் எப்படி போகலாம். ஆனால் ரேட் பரவாயில்ல.